பார்த்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டாபிக் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும் இல்லையோ. டாபிக் ஒரு திருப்பாவை பற்றி ரிசைட்டல் பற்றி நீங்களாம் வந்திருக்கீங்களோ. ராமானுஜருக்கு திருப்பாவைக்கு என்ன சம்பந்தம், என்ன விசேஷம் அப்படின்னா, ராமானுஜர் மனசில் எப்போவுமே திருப்பாவை தான் ஓடிட்டு இருக்கும். ஏன்னாக்கா திருப்பாவையில் இல்லாதது எதுவுமே இல்லை. வேதமணித்துக்கும் தித்து திருப்பாவை. வேதத்தில் என்ன இருக்கோ அதனுடைய சாராம்சம் தான் திருப்பாவையில் இருக்கு. நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழியில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஆண்டாள் ரத்ன சுருக்கமாக கேப்சூல்ல சொல்லிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள், மின்னிடை மடவார் அப்படின்னு ஒரு பதிகம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த மின்னிடை மடவார். ஆறாம் திருவாய்மொழியில் 2ஆம் பத்து. அந்த திருவாய்மொழிக்கு புல்லாண்டு அது ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்காரு. புல்லாண்டு எப்பவுமே ரத்ன சுருக்கமாக சிம்பிளாக சாஸ்திரியில் தமிழ் பாசத்துக்கு சாஸ்திரிக் வியாக்கியானம் கொடுத்த மாதிரி சீவாக்கி ரீதியில் கொடுப்பார். ஆனால் அந்த மின்னிடை மடவாருக்கு அவர் மிக மிக ஆச்சரியமா தமிழ் வியாக்கியானம் கொடுத்துருக்காரு. அவ்வளவு நல்லா இருக்கும். அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, பக்தி, ஞானம், கர்மம். இது முக்கியமானது பக்தி. அதுதான் அந்த விஷயத்தை ஆண்டாள் ஒரு லைன்ல சொல்றார். என்ன சொல்றேன்னா, உத்தரவல்குல் புனமையிலே போதராய். அது என்ன புனமையில் அப்படின்னா, மயில் என்னன்னாக்கா மயில் தோகையை விழித்தாலும். தோகை எதுக்குன்னாக்கா ஞானம். கட்டு குடுமி யார்கிட்ட இருக்கும், வைதிகால் இருக்கும். வைதிகால் பண்ண வேண்டிய காரியம்னா வேதித்தியானம். ஸோ தோகை மாமையிலான்னு அந்த சொன்னதை இங்கே ஒரு ரத்ன சுருக்கமா ஒன் வேர்ட்ல என்கேப்சுலேட் பண்றாங்க. புத்தரவல்குன்னாக்க இடை மெலிந்து இருக்கும். அல்குன்னு இடைப்பிரதேசம். இடை சிரித்து அவ்வளவு மெலிசா இருக்கணும். என்னன்னா இந்த பக்தி, பக்தி பக்தி எம்பெருமானோட ஒன்றிட்டதுனால உன்னை பத்தி நினைவில்லாத அவனா நீயா அப்படின்னு வித்தியாசம் பாராதபடி இடுப்பு ஒடிந்து விழுந்துடுவோன்றபடி அவ்வளவு மெலிசா இருக்கணும். புத்தரவல்குல் புனமையிலே போதராய். ஸோ என்ன ஒன்று பக்தியில நீ கான்சென்ட்ரேட் பண்ண. அதுதான் அங்க அவ்வளவு பெரிய விஷயங்களா நம்மாழ்வார் சொன்னது. அவர் சொன்னதை அவர் 10 பாசுரங்கள் ஒன்னொன்று 4 வரி 40 லைன்ல சொன்னதை ஆண்டாள் 2 வேர்ட் 3 வேர்ட்ல சொல்லிட்டு போயிடுவோம். என்னோட நிச்சயம் இங்கதான். பாஷிகர் எப்பவுமே உத்தியோகத்துக்கு போகும்போது திருப்பாவரசந்தனத்தோட போவேன். திருப்பாவரசந்துக்கு போவேன். தோத்திரப்படலாம் அறியாது. அவர்கள் ஒரே ஒரு தோத்திரம் தான் இருந்தது. யாரு ஆள் வந்தார் எழுதின தோத்திரத்தினன்ற ஒரு தோத்திரம். அதுவும் சத்துஸ்லோகி 2 தோத்திரம் தான். அப்புறம் பின்னால் வந்து 2 தோத்திரங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு ஜிதந்தே தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு திருப்பாவை தான் எப்பவுமே நினச்சிட்டு போயிட்டு இருப்பேன். ஒரு ஆளுக்கு வாசலில் போயிட்டே இருந்துச்சு. கதவு சாத்தி இருந்தது. கதவு தட்டுறாரு. கதவு தட்டின உடனே கதவு திறக்குது. கதவு திறந்த உடனே ஒரு பொன் குழந்தை, ஒரு மாதிரி ஒரு 16-17 வயசுல ஒரு பொன் குழந்தை அப்படியே கை நிறைய பிரசாதம் கொண்டு வந்து சாதி கட்டிட்டு வருது. சுவாமி உடனே கீழே விழுந்து சேர்த்து போயிடாரு. அவர் யாருனாக்கா அந்த குழந்தை பேர் அத்துடாயின்னு பேர். அவர் யாருன்னா பெரிய நம்பிகளுடைய குழந்தை, பெண் குழந்தை. உடனே பெரிய நம்பிகள் உடனே பின்னாலேருந்து கேட்கிற உந்த மதங்களின் அனுசந்தானமும் உந்த மதங்களின் பாசத்துல கடைசியில் என்ன வருது? உந்த மதங்களின் ஓடாத தோல்வியன் அந்த கோபாலன் மருமகளே நம்பினாய் கந்தம் தமிழும் உடனே கழுதவாய் வெந்தெங்கும் கோழி அடைத்திருந்தான் மாதவின் பந்தல் மேல் பல்கார் உயிர்கள் தூதிருகான் பந்தார் விரலை மைத்துனன் பேர்வாத செந்தாமரை கையால் சீரார் விளை ஒழிப்ப வந்தித்திரவாய். கனவு திறந்தத யாரா நினைச்சுட்டார்? பாஷிகார் ஆண்டாலே வந்து பெரிய பிராட்டியாரே வந்து இங்கே கதவு திறந்திருக்காரு. ஒரு மைத்துனன் வந்தவங்க பெரிய பிராட்டியார் விஷயம் இது. பெரிய பிராட்டியா வந்து சொல்லிட்டு சேவிச்சார். அதனால பின்னாலேருந்து பெரியன்மைகள் கேட்டாரா புத்த மதங்களுக்கு அனுசந்தானமோ அப்படின்னு. அதனால பாஷிகாரர் திருப்பாவைக்கு கொடுத்த ஏற்றம் அப்படிப்பட்டது. அதுக்கப்புறம் சின்ன பசங்களாம் நீங்கள் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஐதீகம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஒரு ஐதீகம் சொல்கிறேன். பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கும். பசங்கள்லாம் கோவில் பக்கத்தில் இருக்கிற பசங்க என்ன விளையாட்டு விளையாடும்? பெருமாள் விளையாட்டு தான் விளையாடும். அவளுக்கு எதுக்கு தெரியும் அப்படின்னா, வாடா நம்ம பெருமாள் விளையாட்டு விளையாடலான்னு ஒரு 10 பசங்க ஒன்று சேர்ந்தது. ஒரு செங்கல் எடுத்தது. செங்கல் எடுத்து அப்படி வச்சுது. இதாண்ட வெங்கடாந்தர் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு சுற்றி மண்ணில் கடற்கரை போட போட்டது. போட்டு இதான் 7 மதியம் ஸ்ரீரங்கம் வச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க? 2 கையில் உண்டைய மண்ணை ஒன்றை உருட்டிட்டு ஒரு உண்டை எப்படி வச்சுட்டு ஒரு உண்டை அப்படி வச்சுட்டு இதுதான் பொங்கல் இருந்தது. பொங்கல் பொங்கல் முடிஞ்ச வேண்டிய இப்படி தான் பெருமளி வந்து சொல்றா நீங்க மயிலாம் கேச்சு. அப்புறம் என்ன பண்ணோம்னா திருப்பாவை சொல்றா. திருப்பாவையில கடைசி சொல்ல சொல்லு சிற்றஞ்சிறுகாலை சொல்லிவிட்டு சிற்றஞ்சிறுகாலை சொன்ன உடனே இந்த பிரசாத் தேவை வாங்கிக்கிறது அப்படின்னா உடனே ஜியர் தான் வாங்கிக்கணும். ஜியர் அவருக்கு பேர் யாருக்கு? ராமானந்தருக்கு பேர். நீங்க பெரிய ஜியர்னு பேர். அவர் தான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு
நான் தான் பெரிய இன்ஜினியர் என்ன பண்ணிட்டு ஒரு பையன் தகாத வயசுல அப்படி வர மாதிரி வந்து எனக்கு கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்தது. அந்த சமயத்துல ராமானுஜர் கோட்டியோட அந்த வீதி கேள்விட்டே இருக்கார். என்ன இந்த பசங்க சொல்லிட்டு இவனுக்கு எதுக்கிட்ட கொடுக்குறா அந்த ராமானுஜரே வர அவரை கொடுத்துடுறான்னு கையில பொங்கல் மண்ணை போய் கை கட்டு எடுத்து கொடுத்துக்கோ எடுத்து ராமானுஜர் வந்துட்டே இருக்கார். அந்த பிக்ஷை பாத்திரத்துல போட்டு ஒன்று மொத்தத்துக்கு போட்டு எல்லாரும் பதிவு போயிட்டா சிக்கணும் கொஞ்சம் என்ன காரியம் பண்ண அசாதத்தை கொண்டு மண்ணை போட்டுட்டார். அப்படியே எல்லாத்தையும் கொட்டிடும் கெடு கொட்டிடும் அப்படின்னாரு ராமானுஜர். ராமானுஜர் சிரிக்க சொல்றாரு தமருவம் உருவம் அவ்வுருவம் நம்ம அடியார்கள் இந்த உருவம் செங்கல் வச்சு இதுதான் ரங்கநாதன் அந்த இடத்துல ரங்கநாதன் வந்து சாநித்தியம் ஆயிடுறாரு. அதுதான் பிரசாதம். இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு வேணுமா இந்த மண்ணோட இன்னைக்கு எனக்கு கொண்டு போய் வர வேண்டியது இதுதான் எனக்கு பிரசாதம். இதுதான் மகன் பாக்கியங்கள் நம்ம காத்திருக்கிற வழி. பாசுரங்களாவோ இல்லை ஞானத்துக்காகவோ படிக்காம டோட்டல் என்வால்மெண்ட்டோட பார்த்தோம்னா காய்ச்சிக்கார சாட்சியத்தை நம்ம விசாரணை சாதிப்பார். பிளவாச்சார் என்கிற ஒரு பெரிய ஆச்சாரியர் தேசிய காத்து என்னாச்சர் என்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் பெரிய தலைவர் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் உளம் தெரிந்த ஞானம். ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தினுடைய பலன் என்னவா இருக்கணும்னா மனசை கனிய பண்ண முடியாம பண்ணணும். ஆண்டாள் அதை பண்ணி கொடுப்போம். நீங்கள் தான் ஆச்சரியமா திருப்பாவை சேமிக்க போறீங்க கேட்கறதுக்கு சாமியை கேட்குறீங்க நல்லா இருக்கு.